போடக்கூடாது, பின்னாடியே நின்று விளையாடுறாரோன்னு எனக்கு தோணுது சார். சௌந்தர்யாக்கு ஓட்டு போடாதீங்க. உழைப்போடு ஒப்பிடும்போது அசால்ட்டான விஷயங்கள். ஐயா முத்துக்குமரன், என்னது எல்லாரும் உழைச்சாங்களா? அந்த உழைப்போடு ஒப்பிடல சௌந்தர்யா உழைக்கவே இல்லையா? என்ன வீட்டுக்குள்ள செங்கா இருக்க போனீங்களா, இல்ல மூட்டை தூக்க போனீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு. இதுல முத்துக்குமரன் தன்னோட கேம கிளவரா விளையாடுறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டா வந்து ஃபைனல்ஸ்ல ஜாக்லினும் மஞ்சரியும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால அவங்க ஓட்ட திருப்பணும், மக்களை தூண்டி விடணும் அப்படின்ட்டு சௌந்தர்யாவை நம்மளுக்கு எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல ஆப்போசிட்டா சௌந்தர்யா தான் வருவாங்க. அவங்கள ஈஸியா தட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு கேம் விளையாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதுக்கான இந்த நிகழ்வுகளை ரொம்ப அழகா தன்னோட பேச்சு திறமையால முத்துக்குமார் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு, எனக்கு ஓட்டு போடாட்டாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க மக்களே அப்படின்னு நீங்க கேட்கறனா யாரை கேட்பீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராணாவை சொல்றாரு. தீபக் மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ராணாவை தான் சொல்றாப்ல. அதன்படி ராணாவுக்கு தயவு செஞ்சு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு தீபக் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேச்சி அன்சிதா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே பலட்டை ராணவத்தை கேட்டிருக்கேன், யாரா இவனை வீட்டுக்குள்ள விட்டது, இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நானே கேட்டிருக்கேன், அதனால வந்து ராணவுக்கு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் யார சொல்றாங்கன்னா, விசால சொல்றாங்க. விசால் வந்து பின்னாடி இருந்துகிட்டு ஒருத்தவங்களை தூண்டி விட்டு பயங்கரமா கேம் விளையாடுறாங்க, அதனால வந்து மக்களே அவங்க ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த விஷயத்த சொன்னதே சௌந்தர்யா தான். சௌந்தர்யா தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து விசால் போய் பின்னாடி ஒரு குரூப்பிசமா சேர்ந்துக்கிட்டு நக்கல் கிண்டல்லாம் பேசிக்கிட்டு அவன் ஒரு கேங்குக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கான் அப்படின்ட்டு விசாலை பத்தி பேசினதே சௌந்தர்யா தான். ஆனா அப்பெல்லாம் ஜாக்லின் வந்து விசாலை பத்தி எங்கேயுமே பேசல. ஆனா இப்ப ஃபைனல்ஸ் நெருங்க நெருங்க விசால் செய்யற செய்கையினாலையும் மக்கள்கிட்ட பேர் கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சுமே இப்ப விசால் அடிக்கிறாங்க ஜாக்லின் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க எல்லாருமே வந்து ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க, அந்த உழைப்போட ஒப்பிடையில சௌந்தர்யா அசால்ட்டா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள உழைப்பு அப்படின்னு ஒண்ணு பார்த்தா அப்படின்னம்னா அது என்டர்டைன்மெண்ட் பண்றது மட்டும்தான். ஏன்னா இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. உங்களுக்கே நல்லா தெரியும், ஃப்ரீ ஸ்டாஸ்ல வந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே முக்காவாசி வந்து சௌந்தர்யா வந்து கியூட், அதுக்கப்புறம் ஏஞ்சல் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. என்டர்டைன்மெண்ட்ல சினிமால ஒரே அடிதடி ஃபைட் சண்டை இருந்தா மட்டும் வந்து அது என்கேஜ்மெண்டா இருக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தா தான் அது என்கேஜ்மெண்டா இருக்கும். அதனால யாருமே அந்த வீட்டுக்குள்ள உழைப்பு போடலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா முத்துக்குமரன் அதை எதுக்கு சொன்னாரு அப்படின்னம்னா, இந்த வீக் வந்து சௌந்தர்யாவுக்கு அவ்வளவு கிளாப்ஸ் வரல, அதை தூண்டி விடுற வகையில இப்படி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்கா சௌந்தர்யாவுக்கு நிறைய ஓட்ஸ் விழும். அந்த ஓட்ஸ்ல வந்து ஜாக்லின் மஞ்சரி வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டா மாட்டாங்க. ஃபைனல்ஸ்ல ஈஸியா வந்து முத்துவும் சௌந்தர்யாவும் நிக்கலாம் அப்படின்ட்டு முத்து ஒரு இன்டெலக்சுவலா ஒரு கேம் விளையாடுறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்துவுக்கு நல்லாவே தெரியும் சௌந்தர்யாவுக்கு வெளியில ஓட்டு அதிகம் இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருக்கையில தான் பேரை கெடுத்துக்கிறதுக்காக சௌந்தர்யாவை கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரீசன் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே.